சென்னையில் கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகியாக இருந்த மலர்கொடி குறித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை திருவல்லிக்கேணி ஜாம்பசார் பகுதியில் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் அதிமுகவின் முகமாக வலம் வந்தவர் தோட்டம் சேகர். அப்பகுதியில் ரவுடியாக இருந்த தோட்டம் சேகர் அதிமுகவின் மேடை பேச்சாளராகவும் கானா பாடகராகவும் இருந்தார். தோட்டம் சேகரின் 3வது மனைவிதான் மலர்கொடி. இவரது மகன்கள் அழகுராஜ், பாலாஜி. பார்டர் தோட்டத்தைச் சேர்ந்த சேகருக்கும் ஜாம்பசாரை சேர்ந்தவரும் அதிமுக பிரமுகருமான மார்க்கெட் முரளிக்கும் இடையே அந்த வட்டாரத்தில் கட்சியில் யார் பெரியவர் என்பதில் உரசல் இருந்து வந்ததாம். இதில் மேலிடத்தின் ஆதரவு தோட்டம் சேகருக்கு கிடைக்க அவருக்கு கட்சியில் அதிக முக்கியத்துவம் கிடைக்க ஆரம்பித்தது. இதில் எரிச்சல் அடைந்த மார்க்கெட் முரளி அப்போதைய பெரிய ரவுடியான அயோத்தி குப்பம் வீரமணியிடம் முறையிட்டாராம். வீரமணி யோசனையின் பேரில் மார்க்கெட் முரளி, மயிலை சிவகுமார் உள்ளிட்ட ஒரு கும்பல் 2001ஆம் ஆண்டில் தோட்டம் சேகரை கொலை செய்தது. இந்த கொலை வழக்கில் மார்க்கெட் முரளி, மயிலை சிவகுமார், புல்லட் குமரன் உள்ளிட்ட 11 பேர் சேர்க்கப்பட்டனர். அப்போது மலர்கொடியின் மகன்கள் அழகுராஜ், பாலாஜி இருவரும் 5 வயது குழந்தைகளாக இருந்தனர். ஆனால் மலர்கொடியோ கணவர் தோட்டம் சேகரின் படுகொலைக்கு பழி தீர்க்க வேண்டும் என சொல்லியே மகன்களை வெறியூட்டி வளர்த்து வந்தாராம். இதனிடையே மலர்கொடியும் சட்டம் படித்து வழக்கறிஞராகி இருக்கிறார். மலர்கொடியின் மகன்கள் அழகுராஜும் பாலாஜியும் வளர்ந்து இளைஞர்களான உடனேயே தோட்டம் சேகர் படுகொலைக்கான களையெடுப்புகள் ஆரம்பமாகின. 2015ஆம் ஆண்டில் மார்க்கெட் முரளி கொலை செய்யப்பட்டார். இதன் பிறகும் தொடர்ச்சியாக கொலைகள் தொடர்ந்தன. தோட்டம் சேகர் கொலை வழக்கில் இடம்பெற்றிருந்த 11 பேரில் புல்லட் குமரனுக்கு மட்டும் அதில் எந்த தொடர்பும் இல்லை என்பதை மலர்கொடி தரப்பு உறுதி செய்து கொண்டதால் அவர் மட்டுமே தப்பினாராம். கணவர் கொலை வழக்கில் முதல் ஆளாக இருந்த மயிலை சிவகுமாரை 20 ஆண்டுகள் கழித்து 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி மலர்கொடி கும்பல் கொடூரமாக கொலை செய்தது. மதுரையைச் சேர்ந்த பாலா என்பவரின் கும்பல் மூலம் நடைபெற்ற இந்த கொலையில் மலர்கொடியின் மகன் அழகுராஜாவுடன் சம்பந்தப்பட்டதாக போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. தோட்டம் சேகர் கொலை வழக்கில் கடைசியாக கொல்லப்பட்டவர் மயிலை சிவகுமார் தான். அவருக்கு முன்பே மற்ற 9 பேரும் கொல்லப்பட்டு விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இப்படி கணவரை கொன்றவர்களை காத்திருந்து கொலை செய்தவர் என்று போலீசாரால் கூறப்படும் மலர்கொடி மீது மேலும் பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் மீது கடந்த 2019ஆம் ஆண்டு ஆர்ம்ஸ் ஆக்ட், 2020ஆம் ஆண்டு கொலை முயற்சி வழக்கு, 2021ஆம் ஆண்டு கொலை வழக்கு, 2023ஆம் ஆண்டு ஒரு குற்ற வழக்கும் நிலுவையில் உள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி இருக்கும் வழக்கறிஞர் அருளுக்கு அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடி உதவி செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதாம். இதற்காக மலர்கொடி டீமுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுக்கப்பட்ட தகவல் கிடைத்துள்ளதாம்.